அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல ஈடி புதுசா உள்ள வந்திருக்கிறாங்க. நாங்களும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடினாலே செந்தில் பாலாஜி கொஞ்சம் பயம்தான். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போதே 2023 ஜூன் மாசத்துல இருந்து 2024 செப்டம்பர் வரைக்குமே சிறையில வச்சிருந்தாங்க. ஆளுங்கட்சியினுடைய சிட்டிங் மினிஸ்டரே பாத்தீங்கன்னா ஜெயில இருந்த வரலாறு உண்டு நம்ம செந்தில் பாலாஜிக்கு. ஸோ அந்த அளவிற்கு ஈடியை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான். இப்போவும் ஈடி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு வழக்கு இருக்காமே, அதுல 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண பரிமாற்றம் நடந்திருக்காமே ஹவாலா முறையில, அதனால நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈடியே என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களை இந்த வழக்குல விசாரணைக்கு அவர்களே உள்ள ஆட்படுத்திக்கிட்டாங்க. அதற்காக போலீஸ்ல இருந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வழக்குல இது வரைக்கும் நீங்க என்ன விசாரிச்சிருக்கிறீங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இப்ப ஈடி கிட்ட போயிருக்கு. இந்த வழக்கு எதன் அடிப்படையில போட்டது அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் என்ன கட்சி தாவறதுக்காக பேரம் பேசினாங்க, சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு எனக்கு பேரம் பேசினாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இது வரைக்கும் 11 பேரை கைது பண்ணிருக்காங்க. கூடுதலா இன்றைக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வச்சு 4 பேரை விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. அதுல கடைசி எண்டில் தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு. நேரடியா என்னோட பேர் இந்த வழக்குல இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக என்ன நீங்க நினைச்சு அதுல நீங்க செய்திகள் போடுறீங்க, நான் ஆஜராகல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கடிதம் ஒண்ணு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கே அனுப்பியிருக்காரு. கூடவே நான் ஆஜராகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, என்ன நீங்க ஆஜராக சொல்லக்கூடாது, சம்மன் நீங்க நேர்ல கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சம்மன் ஏற்கனவே 3 இடங்கள்லயுமே செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டாங்க. சென்னையில, கோயம்புத்தூர்ல அவரோட ஆபீஸ்ல, கரூர்ல அவரோட வீட்டுல அப்படிங்கிற மாதிரி 3 இடத்துலயுமே போலீஸ் சம்மன் கொடுத்துட்டாங்க. நேரடியாக செந்தில் பாலாஜி கொடுக்க முடியல. காரணம் என்ன, செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு. கடைசியா நடந்த சட்டமன்றத்துல கூட அவர் கலந்துக்கல. மொத்தமா ஆள் அப்படியே ஆப்ஸ்காண்ட் ஆயிட்டாப்ல. ஆள் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா முன்ஜாமீன் மட்டும் உயர்நீதிமன்றத்துல வாங்கிட்டு நாங்க எங்களுக்கு நீதிபதி கொடுத்த முன்ஜாமீனோட அந்த நகல் கைக்கு வந்ததுக்கு பின்னாடி நாங்க என்ன பண்றோம், காவல் நிலையத்துக்கு வர்றோம், அது வரைக்கும் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்புல சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாருன்னா, நாங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராகும் போது, அதாவது இந்த எம்எல்ஏ பேரம் சார்ந்த வழக்குகள்ல ஆஜராகும் போது வேறு எந்த வழக்குலையும் எங்களை கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு இன்னைக்கு எழுதின கடிதத்துல மென்ஷன் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம், வேற சில வழக்குகள்ல கைது பண்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதனாலதான் அவர் இப்படி ஒரு வரியை சேர்க்கிறார். அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிலுவையில் என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2011-16 அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தர்றதாக சொல்லி அவர் பல பேரை ஏமாத்திட்டாரு. அந்த வழக்குல தான் கடந்த ஆட்சியிலேயே ஈடி அவரை கைது பண்ணாங்க. ஸோ அப்போ அது ஒன்று. அதே மாதிரி இப்போ கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது டிரான்ஸ்பார்மர் ஊழல், அது கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட போகுது. ஸோ அந்த ஊழலும் இப்போ இவர் மேல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த டிரான்ஸ்பார்மர் ஊழலை சிபிஐ விசாரிக்கிறாங்க. இந்த வழக்குகள் ஏதாச்சும் ஒண்ணு நாங்க உங்களுக்கு விசாரணைக்காக கைது பண்றோம்னு சொல்லி பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா அதுலயுமே பண பரிமாற்றம் இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா அவர்கள் ஹவாலா முறையில கூட பணத்தை கையாடல் பண்ணிருக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களையும் முகாந்திரம் இருக்கிறதுனால இந்த வழக்கு ஒரு சின்ன வழக்கு தான். சொல்ல போனா செந்தில் பாலாஜி அவர்களை இதுல நேரடியா போலீஸால இறங்கி கைது பண்ணி குற்றவாளி நிரூபிக்க முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய போன்ல இருந்து யாருக்கும் டைரக்டா போன் போயிருக்காது, இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பணம் போயிருக்காது. அதனால இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு துருப்பு சீட்டு மாதிரி தான். இதை நேரடியா வச்சு அவரை லாக் பண்ணி எதுவும் பண்ணிட முடியாது. ஆனா ஈடி உள்ள வர்றாங்க அப்படின்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முகாந்திரமோ இல்ல அதற்கு ஏதாச்சும் ஆவணங்களே கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா இதுல பெரிய லெவல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சுலமா தப்பிச்சுட்டு இருந்தாரு. காரணம் என்ன, ஈடிக்கு நேரடியா பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இங்க இருக்காது. அவர்களே காவல்துறை, இங்க தமிழக காவல்துறை போடக்கூடிய வழக்கை தான் ஒரு அடிப்படை வழக்கா வைத்து ஈடி உள்ள வருவாங்க. ஆனா இங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஈடிக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்காது. மாறாக சரியான வகையில அவரால் விசாரணை பண்ணவே முடியாது. அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு விசாரணை பண்ணாங்க அப்படின்னா எங்களுடைய அனுமதி இல்லாம எப்படி நீங்க அங்க போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா டாஸ்மாகினுடைய இயக்குநராக இருந்த விசாகன் அவர்களினுடைய வீடு, அவர்களுடைய அலுவலகத்தெல்லாம் போயிட்டு ஈடி ஆய்வு பண்ணும் போதே ஈடி அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க. ஈடி தங்களுடைய அதிகாரத்தை மீறி இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க, ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சி உரிமையே குலைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது உச்சநீதிமன்றத்துல எடுபட்டுச்சு. உச்சநீதிமன்றத்துல போய் இதெல்லாம் சொல்லும் போது ஈடி நீங்க வரம்புக்குள்ள நிக்கணும், நீங்க எப்படி அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதியே இல்லாம போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படிதான் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லி ஈடியை ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. அந்த ஒரு இடைக்கால தடையெல்லாம் விதிச்சாங்க, இதுல நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம்,
இப்ப வந்து ஈடிக்கு தடை கிடையாது. இப்ப வந்து ஈடி வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர்கள் திட்டமிட்டு பண்றாங்க வச்சுக்கிட்டாலும் கூட, இங்க தமிழக அரசு கிட்ட வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு. இப்பதான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் கூட அந்த இயக்குனர் பொறுப்புல இருந்து மாற்றப்பட்டு மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க புதுசா அங்க உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்ப கூடுதல் பொறுப்புல இருக்கிறாங்க. சோ எப்படி இருந்தாலும் தமிழக அரசு நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக செந்தில் பாலாஜியை ஒரு கட்டம் கட்ட முடியும். அவருக்கு எந்த விதமான சாதகமா விஷயங்கள்லாம் நகராம பாத்துக்க முடியும். இவர்கள் எதுவுமே பண்ணாம ஈடி உங்க இஷ்டம் போல நீங்க விசாரிச்சுக்கங்க, நீங்க உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணுமோ கேளுங்க நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாலே அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சரியான ஆதாரங்கள் கிடைச்சது அப்படின்னா அவர்கள் வந்து கைது பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப ஈடி கைது பண்ண போதா இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ண போறாங்களா அப்படிங்கறத விஷயமே. இப்ப இந்த இடத்துல ஈடி வந்து லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்க போறது இல்ல. பணம் எப்படி வந்து பரிமாறி இருக்கு, பணம் வந்து எப்படி நீங்க ஃபாரினுக்கு அனுப்புனீங்க, அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு, இல்ல எந்த வகையில நீங்க வந்து பண பரிமாற்றம் பண்ணிருக்கீங்க, கருப்பு பணம் எப்படி வந்து கையாடல் நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிக்கிறது தான் ஈடியினுடைய வேலை. இன்னும் சொல்லப்போனா இப்போ இந்த விசாரணையிலே 11 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணிருக்காங்க இல்லையா. சமீபத்துல திருச்சியில வந்து நரேஷ் அவர்களுடைய வீட்டுல வந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து பறிமுதல் பண்ணாங்கன்ற செய்தி வந்துச்சு. இதனோட தொடர்ச்சியா தான் 50 லட்சம் ரூபாய் வந்து பண பரிமாற்றம் நடந்திருக்கு, இது சட்டவிரோதமான ஹவாலா முறையில் நடந்திருக்கு அப்படிங்கறத ஈடி வந்து முகாந்திரமா எடுத்துட்டு வராங்க. அப்போ ரொம்ப தெளிவா தெரியுது என்னன்னா, டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு நடத்தினதுல திருச்சியில நரேஷ் அவருடைய வீட்டுல இல்ல மற்ற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் அவர்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் இப்போ வந்து ஈடி உள்ள வர்றாங்க, ஈடி கிட்ட இவர்கள் தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த பணம் வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பணமா இல்ல செந்தில் பாலாஜியுடைய பணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பணம். அது என்ன நிறுவனம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வெளியே தெரியல. ஆனா அந்த நிறுவனம் தான் என்ன பண்றாங்கன்னா 180 கோடி வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு நாங்க இந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்எல்ஏ பேரத்துக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து ஜஸ்ட் கைமாத்தி விடுற வேலையை பார்த்தவங்க தான் அந்த யூடியூபர் திருநாவுக்கரசுல இருந்து இவர்கள் இப்போ சிக்கிய எல்லாருமே. இதுல கடைசி எண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு. ஏன்னா கட்சியில ஒரு பெரிய புள்ளியை நம்பிதான் ஆளுங்கட்சி எம்எல்ஏவோ யாருனாலும் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, செந்தில் பாலாஜி உங்ககிட்ட பேச சொன்னாரு, நான் இது உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. அப்படி ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி இருக்காரே தவிர நேரடியாக இவரு போயிட்டு கால் பண்ணல. அப்ப இந்த வழக்குல அவருடைய பெயர் அடிபடுறதுக்கான காரணம் தான். ஆனா செந்தில் பாலாஜி வந்து இப்படி ஒரு சின்ன வழக்குல கூட ஆஜராயிட்டு விளக்கம் சொல்ல முடியாம இருக்கிறதுக்கான காரணம், இந்த வழக்கை விட்டுட்டு அங்க போயிட்டாருன்னா வேற வழக்குல கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால அவர் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் வருவேன் அப்படின்னு சொல்றாப்புல. அது என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி மட்டும் கிடையாது, ஒரு தொழிலதிபரும் கூட. நீங்க எல்லாம் அப்படி அவ்வளவு சீக்கிரமா என்னை வந்து நீங்க கைது பண்ணி வச்சிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையாளர்கள மறைமுகமா. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில டிரான்ஸ்பார்மர்கள்ல ஊழல் நடந்திருக்கு கொள்முதல் பண்றதுல அப்படிங்கிறது. அதே மாதிரி இவர் வந்து அதிமுக ஆட்சியில போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது கூட இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தர சொல்லி ஏமாத்திருக்காரு. இது எல்லாமே வெளிப்படையா தெரிகிற விஷயம் தான். ஸோ குதிரை பேரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2 வழக்குகளை லாக் பண்ணி இவரை கைது பண்ணி நீதியின் முன்னாடி நிப்பாட்டினால் கூட அதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஈடியும் சரி லஞ்ச ஒழிப்பு துறையும் சரி இப்போ 2 பேருமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா இங்கேயும் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான தரப்பு, சென்ட்ரலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரான தரப்புங்கிற மாதிரி தான் இருக்கு. இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாச்சும் இந்த வழக்குகளுக்கு ஒரு முடிவுரை எழுதுவாங்களா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.